அவங்களுக்கு பொழுது போலங்க. ஒரு மாநிலத்தை ஆளுகிற கட்சி அவங்களே ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிறாங்க. 48 லட்சம் கோடியில எத்தனை லட்சம் கோடி நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைக்குதுன்னு தான் ஒரு முதலமைச்சர் இங்க இருக்கிற நிதியமைச்சரும் கணக்கு போட்டு பார்க்கணும். தமிழ்நாடு பேர் வரலன்னா ஏறத்தாழ 18 மாநிலங்களோட பேர் வரல. 18 மாநிலங்களும் புறக்கணிக்கிறதா ஒரு தவறான ஒரு கருத்தை மக்கள்கிட்ட பருத்தி மக்களை ஏமாத்துறதுக்கு மோசடி பண்றதுக்கு மறுபடியும் ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்க. இது என்ன வேடிக்கை? ஒரு ஆளுகிற அரசாங்கமே ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்களாம். கேட்டா பட்ஜெட்ல உனக்கு என்ன இல்ல? இன்னைக்கு பட்ஜெட்ல 1 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, பயிற்சி, திறன் மேம்பாடுனா தமிழ்நாடு இருக்க போறாங்க. முத்ரா கடன் திட்டம் 20 லட்சம் உயர்த்தினா தமிழ்நாடும் பெற போறாங்க. ஏற்கனவே இருக்கிற 100 நாள் வேலை திட்டத்தை அதிகப்படுத்துங்கன்னு கேள்வி கேட்கறீங்க. 100 நாள் வேலை திட்டத்துக்கு ஏறத்தாழ 89 லட்சம் பேர் பதிஞ்சு வச்சிருக்காங்க. 69 லட்சம் பேர் ரெகுலரா ஒர்க் பண்றாங்க. 69 லட்சம் பேருக்கும் அவங்க அக்கௌண்ட்ல பணம் போடுறது மத்திய அரசு. தமிழ்நாடு அரசு ஒரு பைசா கொடுக்கல. 242 ரூபாய் சம்பளம்னா மத்திய அரசு கொடுத்துட்டு இருக்கு. என்ன இல்ல இங்க முத்ரா கடன் மட்டும் இல்ல. இன்னைக்கு நீங்க எரிவாயு கனெக்ஷன் கொடுத்த 37 லட்சம் பேருக்கு மானியத்தினா மத்திய அரசு கொடுக்குது. 42 லட்சம் விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் ஆண்டு கொடுக்குதுன்னா மத்திய அரசு கொடுக்குது. இங்க 20 லட்சம் 20 கிலோ அரிசி 30 கிலோ அரிசின்னு இலவச அரிசி கொடுக்கிறோம். ஆண்டுக்கு 38 லட்சம் டன் கொடுக்கிறோம் இலவசமா. ஒரு பைசா தமிழ்நாட்டில் வாங்காம இதெல்லாம் இல்லையா? எல்லாத்தையும் ரயில்வே திட்டங்களுக்கு திமுகவும் காங்கிரஸ் கூட்டணியும் 10 ஆண்டு ஆட்சியில் இருந்தாங்க. மொத்தம் ஒதுக்குற தொகை 5465 கோடி. ஆனால் பிஜேபி ஆட்சி மோடி அவருடைய கவர்மெண்ட் கடந்த 23க்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாடு செக்ஷன் நார்த் சதர்ன் ரயில்வே தமிழ்நாடுக்கு மட்டும் 22,600 கோடி கொடுத்திருக்கோம். இந்த ஆண்டு 6,342 கோடி இன்னைக்கு நம்ம ரயில்வே துறை அமைச்சர் அறிவிச்சிருக்கிறாரு. அப்ப 28,400 கோடி கொடுத்திருக்கோம். எல்லாத்தையும் இல்ல இல்லன்னு போய் சொல்லி மக்களை ஏமாத்தி உங்க ஏமாத்து நாடகத்தை பெருசா காட்டுறதுக்காக மீடியால காட்டுவீங்க, பேப்பர்ல போடுவீங்க. ஆர்ப்பாட்டம் பண்ணா இன்னும் பெருசாகும்ல. நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போக முடியாத முதலமைச்சர் இன்னும் இப்பதான் புறக்கணிக்கிறாங்க. 2 வருஷமா அவர் போகல. நிதி ஆயோக்ல என்ன எல்லா மாநில முதலமைச்சர்களும் ஒன்னா உட்கார்ந்து பேசுற இடம். அங்க அரசியலுக்கு வேலை இல்ல. எல்லா மாநிலத்தினுடைய நிதி அமைச்சரும் உட்காரணும், நிதித்துறை அதிகாரிகளும் உட்காரணும். அடுத்த இந்த ஓராண்டுக்கு உங்க மாநிலத்துக்கு என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, என்ன வேணும், என்னென்ன திட்டம் கொண்டு வர போறீங்க எல்லாம் பேசக்கூடிய இடத்தை புறக்கணிக்கிற ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வேணுமா? இது மக்களை ஏமாத்துற போராட்டம்.